இந்தியாவில் வந்து ஏன் சினிமாவை வந்து ரொம்ப கொண்டாடுறாங்க, சினிமாவுக்கு இந்த அளவுக்கு அடிக்ட் ஆகிறாங்க, அங்கேருந்து தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க, நாளை முதல்வராக நீங்கள் தான் வரணும்னு சொல்கிற அளவுக்கு ஏன் வந்து சினிமா மேலே அந்த அளவுக்கு மக்கள் அடிக்ட் ஆகிருக்காங்க தெரியுமா? இங்கே வந்து வேறு பொழுதுபோக்கு வாய்ப்பே கிடையாது. இங்கே விளையாடுவதற்கு கிரவுண்ட் இருக்கா? இப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா பொழுதன்னைக்கு டிவி பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் பார்க்குறாங்க. அதுவே பக்கத்தில் கிரவுண்ட் இருந்துன்னா ஒவ்வொரு தெருவிலையும் விளையாடுறதுக்கு ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக மைதானம் இருக்கா? விளையாட்டு மைதானம் இருந்ததுன்னா போதுமான அளவுக்கு விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம், ஒவ்வொரு தெருவிலையும் நீச்சல் குளம் இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒவ்வொரு தெருவிலையும் விளையாட்டு மைதானங்கள் இருக்கணும். ஆண்களுக்கு தனியாக பெண்களுக்கு தனியாக, ஒவ்வொரு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், அதுபோல் 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், இந்த மாதிரி 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம். இந்த மாதிரி அது மாதிரி வந்துன்னா வீட்டுக்கு வெளியில் வந்தால் ஏதாவது மரநிழல், ஒரு பூங்கா, இது எல்லாம் ஒவ்வொரு தெருவிலையும் இருக்கணும். அப்படி இல்லாதனால்தான் இங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கு வீட்டுக்கு வெளியில் வந்தால் ஒன்றுமே இல்லை, சாக்கடை தான் இருக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே முடங்கி கிடக்குறாங்களா? அப்போ என்னது? அப்போ இந்த சினிமா தான் இங்கே இருக்கிற. இப்போ ஏரி குளம், அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு தெப்ப குளம் இருக்கா, ஒரு கோயில் குளம் இருக்கா, அந்த குளத்தை வந்து நல்ல சுற்றி நடைபாதை உருவாக்குங்க, இருக்கை அமைங்க, அதில் 2 போட்டை விடுங்க. அது மாதிரி ஏரி இருக்கும், ஒரு ஊர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஊரோ அல்லது எந்த ஒரு ஏரியையும் சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க. அப்போ யாரும் வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு என்ன தலைவதியாக? வீட்டுக்கு வெளியில் ஒன்றுமே இல்லை, பொழுதுபோக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை. வீட்டுக்கு வெளியில் கிரவுண்டு கிடையாது, பெண்களுக்கு விளையாட்டு மைதானமே கிடையாது, ஆண்களுக்கும் விளையாட்டு மைதானம் கிடையாது. எங்கேயோ ஊருக்கு நடுவில் ஒரு விளையாட்டு மைதானம், பக்கத்தில் அந்த விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்தில் உள்ளவங்க தான் வந்து விளையாடுவாங்க. இப்படி விளையாட்டு மைதானமே இல்லை. அது மாதிரி நீச்சல் குளம் கிடையாது, அது மாதிரி பூங்கா கிடையாது, ஒரு பாதுகாப்பான நடைப்பயிற்சி கிடையாது. இப்படி வீட்டை விட்டு வெளியில் வந்தால் பொழுதுபோக்குறதுக்கு இங்கே வாய்ப்புகளே இல்லை. அதனால் வீட்டுக்குள்ளே முடங்குகிறார்கள் மக்கள். அதனால தான் இந்த சினிமாவை வந்து அப்போ என்ன ஆகுது, சினிமா என்பது அங்கே போனீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே பொழுதுபோக்கு சினிமா தான். அதனால தான் சினிமாவுக்கு இந்த மக்கள் அடிமையாக கிடக்குறாங்க. நீங்கள் மட்டும் நான் சொல்கிற மாதிரி இந்த சினிமா அடிமைத்தனத்தை போக்க வேண்டுமென்றால் நான் சொல்கிற மாதிரி பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு 50 ஆண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 பெண்களுக்கு ஒரு விளையாட்டு மைதானம், 50 ஆண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், 50 பெண்களுக்கு ஒரு உடற்பயிற்சி கூடம், ஒரு நீச்சல் குளம், 50 பெண்களுக்கு ஒரு நீச்சல் குளம், 50 ஆண்களுக்கு. வீட்டு பக்கத்துலேயே இருக்கணும் எல்லாமே. அப்படி எங்கேயோ அதெல்லாம் போக முடியாது, வீட்டு பக்கத்தில் இருக்கணும். எங்கேயோ நீச்சல் குளம், எங்கேயோ விளையாட்டு மைதானம், அதை தேடி யாரும் போக மாட்டாங்க, வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தால் தான் போவாங்க. இதை மட்டும் உருவாக்கி பாருங்கள். யாராவது வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்களா? உடனே எங்கெல்லாம் காலியாக இருக்கோ அதெல்லாம் ஒரு விளையாட்டு மைதானமாக உருவாக்குங்க. சின்ன இடம் தான் காலியாக இருக்குங்க, அதை உடனே ஏதாவது ஒரு செட்டு ஒன்று போட்டு ஒரு கேரம் போர்டு விளையாடுற மாதிரி பண்ணுங்கள். அது அப்புறம் சின்னதாக தான் இடம் இருக்குங்க ஒரு தெருவில், இந்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல ஒரு செஸ் விளையாடுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணுங்கள், பாதுகாப்பாக மேற்கூரை அமைச்சு. அது மாதிரி சின்னதாக ஒரு கிரவுண்ட் இருக்குது அப்படின்னா ஒரு வாலிபால் விளையாடுற மாதிரி, பெண்களுக்கு தனியாக ஆண்கள் ஒரு சின்னதாக ஒரு இடம் இருக்குது, அதை ஒரு நீச்சல் குளம் மாதிரி பண்ணுங்கள், ஒரு உடற்பயிற்சி கூட மாதிரி பண்ணுங்கள். அப்போ வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு வீட்டை விட்டு வெளியே இழுங்க. ஃபஸ்ட்டு இந்த மக்களை வெளியே கூட்டிகிட்டு வாங்க. வீட்டை விட்டு வெளியே வந்தால் இங்கே வெறும் ரோட்டுக்கு 2 சைடில் சாக்கடை தான் இருக்குது, ஒரு நாற்றம் தான் அடிக்குது. அதனால் வீட்டுக்குள்ளே இருந்துடுறாங்க, இதுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம்டா அப்படின்ட்டு. அதனால தான் இந்த மக்கள் சினிமாவுக்கு அடிமையாகிறாங்க. சினிமாவுக்கு அடிமையாகி உடம்புல ஒரு பயிற்சி கிடையாது. வீட்டுக்கு வெளியில் வர வச்சு விளையாட்டு மைதானம் இருந்தால் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. வீட்டுக்குள்ளே அதனால் இவங்க குண்டாகிறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னது? சினிமா மட்டும் கிடையாது, சாப்பாடு, சோறு. நல்லா சோறை சாப்பிட்டீங்க வயிற்று ஃபுல்லாக, அது ஒரு மயக்கத்தில் அப்போ படுத்துக்கிட்டே டிவியை பார்க்க வேண்டியது. இப்படி தான் இதனால தான் சினிமாவுக்கு அடிமையாகிறாங்க. அதனால் சினிமாவுக்கு அடிமையாகிறதுலேருந்து மக்களை பாதுகாக்கணும் அப்படின்னா மக்களை வெளியே கொண்டு வாங்க, வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வாங்க. வெளியில் கொண்டு வந்தால் விளையாட்டு மைதானம் எப்படி வெளியே, அதாவது ஒவ்வொரு குடியிருப்புமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடியிருப்பு ஒரு சுற்றுலாத்தலம் போல் இருக்கணும். இன்றைக்கி ஊட்டிக்கு ஏன் போகிறாங்க? அது சுற்றுலாத்தலம், அதனால போகிறாங்க. ஏன் அதுதான் சுற்றுலாத்தலமாக இருக்கணுமா? ஏன் மக்கள் குடியிருப்பு பகுதியே சுற்றுலாத்தலமாக? வீட்டை விட்டு வாங்க, நடைபயிற்சி பண்ணிட்டு போகலாம், பாதுகாப்பான நடைபயிற்சி. இப்போ நல்ல மின்விளக்குகளை ஜொலிக்க விடுங்க, நல்ல தெருக்கள் எல்லாம் சாலைகள் எல்லாம் மின்விளக்குகளால் ஜொலிக்க, இரவை பகலாக மாற்றுங்க. அப்போ பாதுகாப்பான நடைபாதைகள், பாதுகாப்பான சாலைகள், வாங்க வாக்கிங் போகலாம். இரவு 10 மணிக்கு 12 மணிக்கு கூட ஆணும் பெண்ணும் வாக்கிங் போகணும், அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கணும். அப்போ வீட்டுக்குள்ளே முடங்குறத முதல்ல தவிர்த்துட்டாலே சினிமா அடிமைத்தனம் என்பது குறைந்து விடும். இன்றைக்கி வந்து லீவுன்னு வச்சுக்கோங்களேன், 10 மணி நேரம் டிவி பார்க்குறாங்க, 10 மணி நேரம் மொபைல் ஃபோன் பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவே நான் சொல்கிற மாதிரி பண்ணிட்டீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் விளையாட்டு மைதானம், நீச்சல் குளம்,
உடற்பயிற்சி கூடம், அப்புறம் பாதுகாப்பு நடைப்பயிற்சி சாலைகள், அப்புறம் எங்கெல்லாம் குளம் இருக்குது, ஏரி இருக்குது, எல்லாத்தையும் அதை சுற்றி கரைகளை எழுப்பி உள்ளே வந்து நீரை நிரப்பி நல்லா ஆழமாக தோண்டி 20 அடி 30 அடி ஆழத்துக்கு அந்த ஏரியை தோண்டி நிறைய தண்ணீரை நிரப்பி அதில் வந்து போட்டை விடுங்க. இப்படி வீட்டுக்கு வெளியில் மக்களை கொண்டு வந்துட்டாலே சினிமாவுக்கு அடிமையாக மாட்டாங்க, டிவி சீரியலுக்கு அடிமையாக மாட்டாங்க. ஒரு நிஜ வாழ்க்கையை வந்து பார்ப்பாங்க, நிஜ வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. இன்றைக்கி மகிழ்ச்சியை ஃபுல்லாத்தையும் சினிமாவில் தேடுறாங்க, டிவி சீரியலில் தேடுறாங்க. இந்த மாதிரி மக்கள் அப்பாவியாக இருக்காங்க. அவங்கள வந்து இந்த அரசாங்கம் இருக்கலாம், மக்களை ஆட்சி செய்கிற அரசியல்வாதிகளுக்கு எப்படி இவங்களை மகிழ்ச்சியாக வைக்கிறதுங்கிறது அந்த வழிங்கிறது வந்து இப்போ நான் தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். அப்போ நாள் வரைக்கும் எப்பேற்பட்ட அரசியல் ஆயிருக்கு யாருக்கு தெரில. அப்போது இந்த விஷயத்த பண்ணால் மட்டும் இதுதான் இந்த சினிமா மக்களை ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ வைக்க முடியும். பூங்காக்களை உருவாக்குங்க, வீட்டுக்கு சுற்றி பூங்காக்களை உருவாக்குங்க, ஒரு இடத்த காலியாக விடாதீங்க, மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும். லைப்ரரி, அது சொல்ல மறந்துட்டேன். ஒவ்வொரு தெருவுலையும் லைப்ரரி இருக்கணும். அப்போ வேலைக்கு ஆள்லாம் போடணுமே அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா லைப்ரரி போடணும். நான் சொல்கிற மாதிரி லைப்ரரி போடணும், விளையாட்டு மைதானங்களை உருவாக்கணும், உடற்பயிற்சி கூடம். அப்போ இதெல்லாம் பண்ணணுன்னா அதுக்கு ஆட்களெல்லாம் நம்ம வேலைக்கு அமர்த்தணும்ல. எங்கே போகிறது அப்படின்னா இந்த ரிட்டையர்மெண்ட்டு 50-60 வயசுக்கு பிறகு ரிட்டையர்மெண்ட்னு சொல்லி ஓய்வூதியம் கொடுக்குறீங்களே, அவங்களை எல்லாத்தையும் வேலையில் அமர்த்துங்க. எதுக்கு சும்மா காசு கொடுக்குறீங்க? சும்மா காசு கொடுத்து அவங்க சும்மா இருந்தாலே ஒரு சோம்பேறித்தனம் வரும், உடம்பு கெட்டு போகும். அவங்களுக்கு வந்து 8 மணி நேரம் வேலைங்கிறத பதிலாக 4 மணி நேரம் வேலை நேரமாக மாற்றுங்க. நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒவ்வொரு தெருவுலேயும் வந்து விளையாட்டு மைதானம், நூலகம், உடற்பயிற்சி கூடம், நீச்சல் குளம், அப்புறம் பாதுகாப்பு நடைப்பயிற்சி சாலைகள், ஏரிகள், குளங்கள் இதெல்லாம் நிர்வகிக்கணும். இதுக்கு ஆட்கள் தேவை. அதுக்கு என்ன பண்ணணுன்னா இந்த அரசாங்க ஊழியர்களாக ஓய்வு பெற்று வீட்டிலே இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு எல்லாத்துக்கும் வேலை கொடுங்க. 4 மணி நேரம் மட்டும் வேலை செஞ்சால் போதும். ஓய்வூதியதாரர்கள் அவங்கள வந்து நூலகர்களாக அமர்த்துங்க. உடற்பயிற்சி கூடங்களை நிர்வகிக்கிறது பாதுகாக்கிறது அவங்ககிட்ட விட்டுருங்க. அப்போ அவங்களுக்கு சம்பளமும் கொடுத்த மாதிரி இருக்கும். ஓய்வூதியங்கிற பேரில் சும்மா உட்கார வச்சு சம்பளம் கொடுக்காம இந்த மாதிரி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துடணும். இந்த மாதிரி அவங்ககிட்ட வந்து ஒரு 4 மணி நேரம் மட்டும் வேலை வாங்கணும். அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை, நாமளும் ஒரு பயனுள்ள வேலையை செய்கிறோம், நாம் ஒன்றும் சோம்பேறி கிடையாது. அப்போ இன்னும் ரொம்ப நாள் அவங்க உயிர் வாழ்வாங்க. ஏன் வந்து வயசில் ஆயுசு குறைய உழைக்கிறது நின்று போகும்போது நம்ம சீக்கிரம் செத்துடணும்னு தோணும். இன்றைக்கி ஓய்வூதியங்கிற பேரில் ஓய்வூதியம் என்ன தான் வாங்கினாலும் வீட்டில் சும்மாவே இருக்கும்போது டிவி சீரியல் இதெல்லாம் பார்த்து சும்மாவே இருக்கும்போது என்னடா வாழ்க்கை போர் அடிக்குது அப்படின்னு தான் தோணும். அப்போ இதுவே அவங்க வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நாமளும் வேலைக்கு போகிறோம், மற்றவங்க மரியாதையோடு பார்ப்பாங்க. ஒரு 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும் ஓய்வூதியதாரர்கள். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் கொடுத்துடலாம். நூலகர்களாக வேலை கொடுத்துடலாம். அப்புறம் வந்து ரோட்டோரம் ஏதாவது மரங்களை நட்டு அதில் தண்ணி ஊற்றுறது, 4 மணி நேரம் தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரியான வேலைகளை அவங்களுக்கு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒருத்தர் இறந்துட்டார், அவருடைய மனைவிக்கு ஓய்வூதியம் போகுது. ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டார்ப்பா, இப்போ அவருடைய மனைவிக்கு ஓய்வூதியம் வாங்கினா மனைவிக்கு அந்த வேலையை கொடுங்க. ஒரு சாலையோரம் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட 1 கிலோமீட்டருக்கு தூரமாக இருக்கிற சாலைகளுக்கு நீங்கள் அந்த மரங்களுக்கு தண்ணி ஊற்றுங்க. இந்த மாதிரி இந்த ஓய்வூதியதாரர்களுக்கு மாற்றுப்பணி, இந்த நூலகர்களாக நியமிப்பது, உடற்பயிற்சி கூடத்தை பராமரிப்பது, நீச்சல் குளத்தை பராமரிக்கிற வேலை, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வேலை பார்த்தா போதும். இந்த மாதிரி கொடுத்து அப்போ அதுக்கு வேலையாட்கள் இந்த மாதிரி மக்களை வந்து ஏன் சினிமாவுக்கு அடிமையாகாமல் இல்லாமல் செய்ய வைக்கணும் அப்படின்னா மக்களை வெளியில் கொண்டு வாங்க, வீட்டுக்கு வெளியில். அதனால் இந்தியாவில் ஏன் சினிமாவுக்கு அடிமையாக இருக்காங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியல. இப்போ ஐரோப்பாலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மக்கள் தொகை கம்மி, பரப்பளவு அதிகம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு விளையாட்டு மைதானம் எல்லாமே இருக்குது. விளையாட்டு மைதானம் நல்லா பசுமையான இது. அதனால் அவங்க காடுகள்லாம் இருக்குது, வேட்டையாடலாம் போவாங்க, அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. நமக்கு வந்து வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. வீட்டை விட்டு வெளியே வந்தால் இங்கே ஒரு சாக்கடை தான் இருக்குது.